கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமர் 129. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன கேமை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பார்ட்டி கிராஃப்டிங் ஒரு கேம் தான். இது வந்து அந்த மினி பிளாக்ல இருக்குங்களா, அது மட்டும் இருக்கிற கேம். இதில் என்ன எக்ஸ்ட்ரா அது நம்மளால் வீடை மட்டும்தான் கட்ட முடியும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டிக்கலாம், சூப்பர் மார்க்கெட் நம்ம வீடெலாம் கட்டிக்கலாம், நம்ம வீடு கூட வாங்கிக்கலாம். இந்த பாருங்க, இப்போ புதுசான அப்டேட்டில் என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவிடி பைக்கு ஷாப்பிங் இதில் இப்போ உங்களுக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்மில் போய் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தான் கிடைக்கும் உங்களுக்கு காசு. சரி, நம்ம இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாதவங்க லைக் போடுவாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க இடத்துக்கு மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தந்திருக்க வீடு பார்த்திங்கன்னா இதுதான். நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இங்கே ரேராக இருக்குது பார்த்தீங்களா. வீட்டுக்குள்ளே போனால் இப்படி வந்துடும். அதே மட்டும் நம்ம வீடு வாங்கியிருக்க வீட்டுக்கிட்ட மட்டும்தான் நம்மளால் எல்லாம் கட்ட முடியும். இப்போ நான் ரோட்டில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ வைக்கிறேன், ஒன்றுமே வைக்க முடியல. இதை வந்துட்டேன்னா பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த கேம். அப்படியே நம்ம எம்டி கேமிங் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம ட்ரெஸ்லாம் மாற்றிக்கலாம், ஏகப்பட்டது. நீங்களும் இந்த கேம் ஏற்றி விளையாடணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேம் விளையாடும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, வீடு லாக் போட்டுருங்க. ஏன்னா பார்த்தீங்களா, இந்த கேமில் இதுதாங்க எனக்கு பிடிக்காது. நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம அனுமதி இல்லாமல் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா. இவனுங்களை என்ன தான் நம்ம வெளியே அனுப்பிச்சாலும் அவனுங்க வெளியவே போக மாட்டானுங்க. ஏன்னா அதுதான் தெரில. எவ்வளோ பேர் இருப்பானுங்க. இந்த சுற்றிலும் காம்பவுண்ட் கட்டிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு வேணால் கட்டிக்கலாம். ஃபஸ்ட் நான் உங்கள் வீட்டுக்குள்ளார போய் காட்டிடுறேன். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியா, கிச்சன், ஹால் இதுதான் பார்த்தீங்கன்னா. கார் நிப்பாட்டுற ஷெட்டு, கேராஜ். மேலே மாடிக்கு போனீங்கன்னா இதுதான் பெட்ரூம். இது இங்கே பாட்டு கச்சேரி ஏதாச்சும் நடத்திடுவோம். சரி, இப்போ இந்த கேமில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா அதை காட்டலாம். இதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு 100 லைக்ஸ் வந்தால் போதுங்க. 100 லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன், ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா. சரிங்களா. இங்கே புதையல் மாட்டம் இருக்குல்ல, இந்த புதையல் பண்ணி எல்லோரும் வந்துடுவாங்க. நம்மளுக்கு இதில் ஒரு கன்று வேறு இருக்கும். நம்மகிட்ட இருக்க காசு அடிச்சுட்டான் பாருங்க. இப்படிதாங்க நடக்கும். வேணாம் அவன்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஃபெராரி கார். இவங்க பெட்ரோல் பங்க்ஸ் பார்த்தீங்களா, ஷோரூம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷோரூம். இதில் நம்ம என்ன கார் வேணுமோ இங்கே பார்த்தீங்களா, ஃபெராரி. அடுத்து இது என்ன, ஹோண்டான்னு நினைக்கிறேன், மெர்சிடிஸ். இதுவும் மெர்சிடிஸ், இங்கேயும் மெர்சிடிஸ். இங்கே ஒரு ஏடிஎம் இருக்கும். அடுத்து இங்கே தான் ஆஃபீஸ், ரிசப்ஷன். நம்ம இப்போ தேவைன்னா இந்த காரை இப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபிகேஷனுக்கு தனியாக பின்னாடி இருக்குது பாருங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த அப்டேட் இது. கோல்டு கொடுத்தா வந்துடும். வீல்ஸ் மாற்றிக்கலாம், ஏகப்பட்ட வீல்ஸ் இருக்குது.
பாடி கலர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அடுத்து இன்ஜின் நம்ம டாலர் கேட்குது. நம்மகிட்ட இப்போ 2313 இருக்குது. வேறு நம்ம இதை எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு போகலாம். $1.25 இந்த கேமில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருக்கா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ரீஸ்டார்ட் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஷாப்பிங்கில் ரீஸ்டார்ட் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த கார் திருப்பி இருக்காது. நீங்கள் திருப்பி வேறு கார் தான் வந்து எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உட்காந்துக்கலாம். இதில் கலர் கூட மாற்றிக்கலாம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ். கார்லேயே உட்காந்துக்கலாம். கழுத்தை சாய்க்கிறது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க.